ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டு செடி கொஞ்சமாக பார்க்கலாம் வாங்க. அதாவது மனசுக்கு ஏற்ற மருந்துன்னு சொல்லலாம். இந்த செடியை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக இது கஷ்டத்தையும் போக்கிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். செடி பார்க்குறது அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது ட்ராகன் ஃப்ரூட். இதோட கதையை சொல்கிறவாங்க. இது அடுத்து ஜனவரி பூன்னு சொல்லுவாங்க. பூத்து குலுங்கிறது சூப்பராக இருக்கும். பிப்ரவரியிலும் வரும், மார்ச் கூட வருங்க. அடுத்து ரோஸ் தாங்க. அது பட்டன் ரோஸ்ன்னு சொல்லலாம். சின்ன சின்ன ரோஸ் கொத்து கொத்தாக வைக்கிங்க. பார்க்குறது அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஒயிட் கலர் பூ வீட்டான அழகுக்கு வைக்கிறாங்க. ஆனால் அது பேர் மட்டும் எனக்கு தெரியலைங்க. சூப்பராக இருக்கும். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு சொல்கிறேங்க. இது 2 தண்டு நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்தேங்க. ஆனால் இங்கே பிடிக்கவே இல்லை. மண்ணில் வச்சாலும் அதான் சொல்ல ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணி வச்சுங்க. உணர்ந்து போயிடும். அதான் கட் பண்ணி வைக்கணும். இது மாதிரி கட் பண்ணி வச்சு ஒரு 5வது டைம் தாங்க இது துளுத்து வர ஆரம்பித்தது. இப்போ தாங்க அதாவது 3 தண்டு வந்திருக்கு. 2 தண்டு சின்னதாக இருக்கும், பெருசி தண்டு மேலே இருக்குது பாருங்கள். இப்போ தான் வளர்ந்து வருது. இதில் சம்பிங் செடி வச்சுருக்கோம். அடுத்தது ட்ராகன் ஃப்ரூட் செடி பாருங்கள், சின்னதாக இருக்குது. ஏன்னா பழம் வாங்கிட்டு விதை போட்டுதுங்க. அதாவது நம்ம செடி கொண்டு வந்து நடுற மாதிரி பழம் போட்டால் பழத்தில் இருக்கிற விதை அவ்வளோ ஃபியூராக வராதுங்க. அடுத்து அடினிங் செடி கண்டிப்பாக நான் போடுறப்போ ஒரு சின்ன ஷார்ட்ஸில் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது மதிய டைமில் காற்று வர டைமில் பார்க்குறதுக்கு அவ்வளோ நமக்கு ஒரு பீஸ்ஃபுல் டைம்னு சொல்லலாம். இந்த இடம் எங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா செடியும் நல்லா பச்சைன்னு, எல்லா பூக்களும் எல்லா கலர்ஃபுல்லான நிறைய பூக்கள் இருக்கும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த செடிகள் பக்கம் வந்தாவே நமக்கு அதெல்லாம் மறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குற பூ தாங்க இதுங்க. இது செம்பகம்னு சொல்லுவாங்க. அதாவது மர சம்பைன்னு சொல்லுவாங்க. இது வச்சுட்டு ஒரு 2 மாதம் ஆகிடுச்சிங்க. இப்போ தான் துளுத்து மொட்டு வருதுங்க. இது பக்கெட் தாங்க வச்சுருக்கோம். இங்கே மண்ணில் வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. அதனால் பக்கெட்டில் கூட சூப்பராக நம்ம செடி வளர்க்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் க்ரீஸ் பக்கெட்டு, ஆயில் பக்கெட்லாம் வச்சு நாங்கள் பெயிண்ட் பக்கெட்லாம் அதுதான் இப்போ தாங்க மொட்டு வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த பூ பார்க்கறதுக்கு அவ்வளோ காத்திருக்குங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக அது பூ மலர்ந்தால் போடும் வீடியோ நிறைய பேருக்கு தெரிஞ்சாதே இருக்கலாம். இது அது கேசவர்தினிங்க. இதாங்க இது இலை தாங்க யூஸ் பண்ணுறாங்க எண்ணெய்க்கு. ஆனால் பூவும் பார்த்தா நெய்ல கலரில் வயலட்டில் சூப்பராக இருக்கும். அடுத்து மருதாணி செடி இப்போ தான் கொண்டாந்து வச்சுருக்குங்க. அடுத்து மாற்றிடுவோம். அது தக்காளி செடி நம்மளே நாற்று விட்டு தக்காளி செடி வேண்டான தூக்கி போடுற காய்களை தூக்கி வந்த செடி தாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்ச வீடியோவில்